தரமான இலக்கிய படைப்புகள் மூலம் தமிழ் எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு அங்கீகரிப்பதோடு அவர்களின் படைப்பாற்றலை தொடர்ந்து ஊக்குவித்து வரும் மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை இவ்வாண்டும் அதற்கான களத்தை உருவாக்கியுள்ளது. பேரவை கதைகள் போட்டியில் புதிய சிந்தனைகள், புதுமையான களங்கள் மற்றும் வித்தியாசமான படைப்புகளை பிரதிபலிக்கும் தரமான சிறுகதைகளை எதிர்பார்ப்பதாக போட்டியின் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்தனர். இப்போட்டியில் மொத்தம் 3 பிரிவுகள் உள்ளன. அவை மாணவர் பிரிவு, பொதுப்பிரிவு மற்றும் அனைத்துலக பிரிவாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி எனும் தமிழ் பேரவையின் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மின்னியல் பாரத்தில் மூலம் பதிவு செய்யலாம். மின்னியல் பாரத்தில் போட்டிக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனுப்பப்படும். அவற்றை கவனமாக படித்து அதன்படி உங்கள் சிறுகதையை தயார் செய்யவும். இவ்வாண்டு நடத்தப்படும் இப்போட்டியில் பங்கேற்பதற்கு எந்த ஒரு தலைப்பையோ கருப்பொருளையோ ஏற்பாட்டுக்குழு நிர்ணயிக்கவில்லை என்றாலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு விஷ்வின்ராஜ் மணிமாறன் கேட்டுக் கொண்டார். மேலும் தற்கால சிந்தனையைச் சார்ந்த முதிர்ச்சியான எழுத்து படிவங்களை அனுப்புவதற்கு போட்டியாளர்கள் முனைய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள் போட்டியாளர்கள் தங்களின் படைப்புகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறிய அவர் படைப்புகளை 40th பேரவை கதைகள்@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். அனுப்பப்படும் சிறுகதைகள் அனைத்தும் நடுவர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டு வெற்றி அடையும் சிறுகதைகள் புத்தகமாக வெளியிடப்படும். நூல் வெளியீட்டு விழா அக்டோபர் 10 மாலை மணி 6 அளவில் மலாயா பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. போட்டியில் பதிவு செய்யும் இறுதி நாள் ஜூலை 12, 2026. இப்போட்டி குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் பேரவையின் சமூக வலைதளமான தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்திலோ அல்லது தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி மலாயா என்ற முகநூல் பக்கத்திலோ அல்லது 0167747310 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று ரேஷ்மா திவ்யா தெரிவித்தார்.